சோஷியல் மீடியாவில் நான் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும், சாங்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. நிறைய டான்ஸ் அது இதெல்லாம் போயிட்டுருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு 25 இயர்ஸ் ஐடிலேயும் ஒர்க் பண்ணி அதுலேயும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய உங்கள்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்குது, ஆனால் ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, ஆகலை அப்படின்னு கேட்டாங்க. முதல் ரீசன் நாங்கள் பொண்ணே பார்க்கல சொல்லலை வீட்டில். அவங்க பார்த்ததும் 4-5 பொண்ணுங்க தான். எங்களுக்கு அதுக்கு நேரமே கிடையாது. 25 வருஷம் நீங்கள் கம்பெனியில் அப்ரோச் பண்ணி கேட்கலாம். சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், பார்த்ததே மொத்தம் 5 பொண்ணுங்க தான். எங்களுக்கு அது முதல்ல அதில் மைண்டை செலுத்துறது, மைண்டு அதில் போகவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனிக்காக தான் நாங்கள் பண்ணிகிட்டு வந்தோம். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். நீங்கள் வயசும் உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, கல்யாணமும் ஆகலை, எப்படி உங்களால் கண்ட்ரோல்டாக இருக்க முடியுது, ஒரு கல்யாணமும் பண்ணிக்காமல் லைஃப்பில் செட்டில் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. உண்மைதான். இப்போ போய் ஹானஸ்ட், நான் இன்னி வரைக்கும் விர்ஜினாக தான் இருந்திருக்கேன். எந்த பொண்ணோடையும் நான் வெளியில் சுற்றினதும் கிடையாது. ஒரு ஃப்ரெண்டாக வெளியில் போயிருக்கணும் ஒழிய அது கூட ரொம்ப ரேர் தான். ஒரு எப்பயாவது தேவைப்படும் போது ஏதாவது ஒரு காரணம் அதாவது எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு ஆஃபீஸ் விஷயமாக தான் போயிருக்கணும் ஒழிய வேறு எந்த ஒரு ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காகவோ ஒரு சாதாரணமாக ஒரு சினிமாக்காக கூட நான் என்னோடய ஆஃபீஸ் லைஃப்க்கு அப்புறம் போனதில்லை. இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா, ஒரு பொண்ணை நான் தொட்டது கூட தப்பான எண்ணத்தில் தொட்டது கிடையாது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க, ஒரு 47-50 வயசு வரைக்கும் ஒரு பேச்சுலராக வாழ முடியாதுன்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. மைண்டை வேலையில் செலுத்தினீங்கன்னா, நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. அதை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். கல்யாண வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும்.